இறைச்சிக்காக மயில்களை வேட்டையாடி விற்பனை செய்த 3 பேரை ராமநாதபுரத்தில் போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 10 மயில்களும் கைப்பற்றப்பட்டன. ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை, திருப்புல்லானி, உத்தரகோசமங்கை ஆகிய இடங்களில் மயில்கள் அதிகமாக உள்ளன. இந்த மயில்களை சமூக விரோத கும்பல் இறைச்சிக்காக வேட்டையாடுகின்றனர். 1 கிலோ மயில் இறைச்சி 700 முதல் 1000 ரூபாய் வரை விலை போகிறது. இந்நிலையில் உத்தரகோசமங்கை வனப்பகுதியில் வனத்துறை அதிகாரிகள் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது கடலாடி அருகே 3 பேரை பிடித்த அதிகாரிகள் அவர்களால் வேட்டையாடப்பட்ட 10 மயில்களை பறிமுதல் செய்தனர். தேசிய பறவையான மயிலை வேட்டையாடுபவர்கள் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், ராமநாதபுரத்தில் மயில்கள் சரணாலயம் அமைக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். 7 மயிலை அறுத்து ஒரு 3 பேரை அரெஸ்ட் பண்ணி கிலோ 700 ரூபாய்க்கு விற்கிறாங்க. உத்தரசுமங்க பக்கம், கீழக்கரை பக்கம், சத்திரக்குடி பக்கத்தில் பாண்டிக்கம்மா பக்கம், திணைக்களம்ங்கிற ஊர், அங்கெல்லாம் மயில் நிறையா இருக்குது. இப்போ வனத்துறை இதுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்து நல்ல ஒரு இந்த தமிழ்நாடு அரசு இதுக்கு ஒரு இது பண்ணி சரணாலயம் அமைச்சு கொடுத்தா ரொம்ப நல்லது. கைது செய்யப்பட்ட 3 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். மயில் வேட்டையில் தொடர்புடைய கும்பலை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்.